viewers, welcome to Revdi's Tamil Kitchen. Revdi's Tamil Kitchen இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துட்டேன். இது ரெண்டு சைடு கோம்பு இருக்கும். அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், வேர்க்கடலை ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்துட்டேன். தோல் நீக்கிட்டு மிக்ஸில போட்டு பொடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தாளிக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வெங்காயத்துக்கு பதிலாக வேர்க்கடலை போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் மிளகாய் தூள் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய் இதில் சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப வேணாம், இந்த காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்துடும். காய் வேகிறதுக்குள்ளே வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிருக்கு, காய் நல்லா வந்திருக்கு. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவ்திஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.